ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனிலேயோ ஆஃபீஸ்லேயே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்து சிஸ்டத்தில் தான் பார்க்கணும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே நெட்ஒர்க்கில் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆப் மூலியமாகவே நீங்கள் மல்டிபிள் கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட கூகுளில் போய்ட்டு ஒரு சின்ன டூல் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கூகுளில் போய்ட்டு ரிமோட் சிஸ்டம் மானிட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டு அதனால் வந்து எனக்கு ரீசனில் வந்துடுச்சு. இப்போ இதில் போய்ட்டு இந்த செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். இந்த லோகோ வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு மேலே வந்து டவுன்லோட்ஸில் போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்லேருந்து ஓல்டு வெர்ஷன் வரைக்கும் வந்து எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து நான் வந்து லேட்டஸ்ட்டே நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற அந்த 64 பிட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிடுங்க. எங்கே வந்து சேவ் பண்ணுறேன்னு கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்லேயே நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டூலை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு லான்ச் கொடுத்துட்றேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் போர்ட் வந்து நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் அதையே விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடுங்க. இது வந்து எதுக்குன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லோக்கல் ஒய்ஃபை மூலிமா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்களே, இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு 2 3 4 5 6 அப்படிங்கிற பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்றேன். 1லேருந்து 8 வரைக்கும் நான் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வர் போர்ட் ஐடி வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து நீங்கள் வந்து எந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ஜஸ்ட் இதை நீங்கள் ரன் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து போயிருங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய சேம் ஒய்ஃபையில் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ ரோட்டில் தான் நான் வந்து சேம் நெட்வொர்க்கில் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எம்ஐயில் தான் இருக்குது. என்னோடய ரவுட்டில் வந்துட்டு வர ஒரே ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து நான் வந்து சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கேன். அந்த ரவுட்டிலேருந்து வர ஒய்ஃபை வந்து டேரெக்டாக நான் வந்து என்னோடய ஃபோனில் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். சேம் ஒய்ஃபை நெட்வொர்க் மட்டும் நீங்கள் இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. இதில் வந்துட்டு இங்கே நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் மட்டும் நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருங்க. சர்ச்சில் போய்ட்டு ரிமோட் சிஸ்டம் மானிட்டர் அப்படிங்கிறது கொடுங்க. நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த லோகோவில் இருக்கிற இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளாங்காக வரும். நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் எனக்கு வந்து கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஹெச்எஸ்பி அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய கம்ப்யூட்டரோட நேம். பாருங்கள், நான் கம்ப்யூட்டர் நேம் வந்து ஹெச்எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு இங்கே வந்துடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்தோடனே உங்களுக்கு வந்து வராது. நான் வந்து கான்ஃபிகர் பண்ணதுனால எனக்கு வந்து உடனே வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கீழே வந்து இந்த ப்ளஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் நேமை இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வந்து ஹெச்எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை நான் கொடுத்துறேன். அதே மாதிரி உங்களுடைய சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை இங்கே நீங்கள் கொடுத்துருங்க. நெட்வொர்க் ப்ளேஸில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அட்வான்ஸில் போய்ட்டு ஈத்தர்நெட்டில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 192.168.31.48 அப்படின்ட்டுருக்கு. இதை நான் வந்து அப்படியே இங்கே கொடுத்துட்றேன். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த போர்ட்டுங்கிறது என்னென்னா, இந்த டூல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த சர்வர் போர்ட் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து உங்களுக்கு எடுத்துருக்கும். அதாவது இந்த போர்ட் ஐடி. இது ஜஸ்ட்டு இதை நீங்கள் அப்படி இங்கே கொடுங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு 19150 அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிங்களே, அந்த பாஸ்வேர்டை அப்படியே இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே டிக் கொடுத்துருங்க. இதே மாதிரியே
உங்களுக்கு வந்து எத்தனை கம்ப்யூட்டர் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து 2 டைம் கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு இந்த எரர் வருது. உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக நான் வந்துட்டு மறுபடியும் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்து காட்டினேன், இந்த மாதிரி ப்ளஸ்ஸை கொடுத்து. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதாவது இந்த பாஸ்வேர்டு. ஓகே, நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் சேம் நெட்வொர்க்கில் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்பின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் உங்களோட ஃபிங்கரில் வந்து லாங் ப்ரெஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த சர்வீஸை வந்து நீங்கள் வந்து லைவாக உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லையோ அதை நீங்கள் இந்த மாதிரி அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் அன்செக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தை வந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து 5th ஃப்ளோரில் இல்லாட்டி 4th ஃப்ளோரில் வந்து இருக்கீங்க, சேம் நெட்வொர்க்கில் சேம் ஒய்ஃபையில் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் இதை என்னோடய கம்ப்யூட்டர் நேமை ஜஸ்ட் இதை நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தை சர்வரோட என்ன ப்ராசஸில் வந்து என்ன பேக்ரவுண்டில் வந்து டாஸ்க் பாரில் வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக இதில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தோட மதர் போர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரி, அதாவது உங்களுடைய ரேமோட யூசேஜ் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ யூசேஜ் இல்லாத ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது இதிலே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயின் ஹார்ட் டிஸ்க், அதாவது நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பீங்களே அந்த ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு சின்ன எரர் இருந்தால் கூட இதில் நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ண முடியும். அதாவது எந்த செக்டரில் வந்து உங்களுக்கு வந்து எரர் இருக்குது, எந்த கவுண்டில் வந்து எரர் இருக்குது, எந்த சைக்கிள் வந்து எரர் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டெப்த்தும் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டிரைவர்ஸ், அதாவது உங்களுடைய சிஸ்டத்தில் எத்தனை டிரைவ் இருக்குது அப்படிங்கிறது இதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிறது என்னோடய ஓஎஸ் வந்து இருக்குது, டிங்கிறது என்னோடய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு 2TB, அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3மே எனக்கு வந்து இங்கே காட்டிடுச்சு. ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் இதை நீங்கள் உங்களுடைய ஃபிங்கரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி அன்செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரைவ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மறுபடியும் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை ப்ளஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டத்தோட கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துருங்க, ஐபி அட்ரஸ் கொடுத்துருங்க, போர்ட் ஐடி கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குறதான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். உங்களோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களோட லோக்கல் நெட்வொர்க்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.